ஏட்டி ராதா, இப்ப எதுக்குமா அழுகுற? இருக்கிற கடுப்புல நீ வேற கடுப்பு கலக்கிட்டு. ஏட்டி அம்மா அழுகுதாலே, என்னாச்சு ஏதாச்சு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையான்னு ஒரு வார்த்தை கேப்பமா இல்லாம இப்படி எரிச்சடிச்சு விழுதியடி. இப்ப என்ன சொல்லு? அத பாக்குறதுக்கு நல்லா என் முன்னாடி நின்னு தானே இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு உடம்பு என்ன பண்ணு நான் எப்படி கேட்க முடியும்? கருப்பி, நீ எதுவும் கேட்க வேணா. மாப்பிள்ளைக்கு போன் போட்டு கொடு, அந்த மனசுக்கிட்ட நான் பேசுதேன். அந்த ஆள்கிட்ட நீ என்ன பேச போற? ஏட்டி மாப்பிள்ளைன்ற மரியாதை வேணவா? என்னட்டி அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசுற? கொஞ்சம் அதே புருஷனுக்கு மரியாதை கொடு. ஏமா நீ வேற கடுப்பு கிளம்பிட்டு சும்மா கத்திட்டு கிடக்காதடி. நானே ஏற்கனவே மனசு கஷ்டத்துல கிடக்கேன். உன் அண்ணங்காரன் என்னடானா உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காண்டி வெக்கமான சுடுச்சோன்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவங்ககிட்ட போய் கையேற்றி நின்னேன். என் மக வாழ்க்கையை காப்பாத்தி கொடு, நீ பேசினா மாப்பிள்ள மனசு மாறுவாருன்னு. ஆனா அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம இவன் இறக்க இல்லாம என்னைய வெளியே போய் சொல்லிவிட்டா. என்ன உன் அவங்கிட்ட போய் சொன்னியா? உனக்கு கொஞ்சமாவது மூளை ஏதாவது இருக்கமா? உன்னை யாரை அவங்ககிட்ட போய் கேட்க சொன்னது? சொல்லு பாப்போம். என் வாழ்க்கையை பார்க்கறதுக்கு எனக்கு தெரியும். நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏட்டி இப்படி கத்துருவோ? 1000 சண்டை சச்சரவு இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒருவன் இல்லாம போயிடுமா? என்ன சொல்லு பாப்போம். அண்ணன் தம்பி ஒருவன்றது 1000 யானை படத்துக்கு சவம்டி. அவன் மனசு வச்சிருந்தா மாப்பிள்ள கண்டிப்பா மனசு மாறுவாரு. அதனாலத்தையும் உனக்காண்டி அவர்கிட்ட பேச போனேன். போய் அசிங்கப்படுத்தானே வந்தேன். உனக்கு இது தேவையா? என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு எனக்கு தெரியும். நீ வாய் முடிச்சு அமைதியிரு. ஏட்டி உன் வாழ்க்கை நினைச்சு எனக்கு நெஞ்செல்லாம் பாத்துருது. ஆனா நீ என்னடா பாத்துக்கிறேன்னு சொல்லுதே. அப்படி என்ன திருப்பி பாத்துக்கிறேன்னு சொல்லு. மாப்பிள்ள தான் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாருன்னா நீ இங்கனே கண்டட்டிய. மாப்பிள்ளைய விடு. உன் புள்ளைய பத்தி யோசனை பண்ணி பாத்தியா? பொம்பளை பிள்ளைட்டி அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து கிடக்குவா. அதான் அவர் சொன்னார்ல, புள்ளைய நானே வளர்த்துக்கிறேன், நீ விடுதலை பத்திரத்தை கையெழுத்து போட்டுட்டு உன் வீட்டுக்கு போன்னு சொன்னார்ல. அப்புறம் என்ன விடு, தொல்லை ஓய்ஞ்சுது. என்னடி சொன்ன? புள்ளைய பார்த்து தொல்லை நான் சொன்னேன். புள்ளைய இப்ப எதுக்கு மேடி அடிச்ச? செட்டி கோல்படுத்து கடுத. உனக்கு எவ்வளவு திமிர்ட்டி? புள்ளைய பார்த்து தொல்லைன்னு சொல்லுற. அங்கங்க புள்ள பிறக்காம எத்தனை கோயிலுமா இறங்கிட்டு கிடக்காங்க தெரியுமா? ஆஸ்பத்திரியில லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்றது தெரியுமா? ஆண்டவன் உனக்கு எந்த கஷ்டத்தை கொடுக்காம ஒரு குழந்தை கொடுத்தா பாரு. உனக்கு இப்படிதான் நீ பேசுவ. கோல்படுத்து கடுத. இப்ப கொடுத்த அறைய அன்னைக்கு கொடுத்துருக்கணும் முட்டி. அப்பனே உன்னை வீட்டை விட்டு உன் புருஷன் கூட போய் வாழுன்னு சொல்லி உன்னை துரத்தி விட்டுருக்கணும் பாத்துக்க. அன்னைக்கு நான் செய்யாம விட்டது இவ்வளவு பெரிய தப்பு. இப்பதானே புரியுது எனக்கு. வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு நானும் வியாதனை பண்ணிட்டு கிடக்கேன். எப்படியாச்சும் யார் கையில காலை ஊந்தாச்சு இந்த விவாகரத்து பத்திரத்தை வேண்டான்னு மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லலான்னு நானும் தன்மானெல்லாம் விட்டு விட்டு உன் அண்ணன் கிட்ட போய் கையேந்து நின்றுட்டு வரேன். ஆனா நீ என்னடா கொஞ்சம் கூட எந்த கஷ்டமும் படாம சொகுசா உட்காந்துட்டு கிடக்க. புள்ள பத்தியும் புருஷனை பத்தியும் கொஞ்சம் மாதிரி ஏதாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? அன்னைக்கு விசேஷம் முடிஞ்ச மறுநாளே உன் வீட்டுக்கு போய் சேருன்னு உன்னை வேட்டி விட்டுக்கணும்ட்டே. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன்னு இப்பதான் புரியுது. நீ விவாகரத்து வரைக்கும் வர்ற அளவுக்கு நான் ஒரு காரணம் வந்துட்டேன். உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்க போய் தானே நீ உட்காந்துக்கிட்டு சட்டமா அதிகாரம் பண்ணிட்டு சாப்பிட்டு கிடக்க. அப்போ உன் வீட்டுக்கு துரத்தி விட்டு இருந்தா உன் புருஷன் வேண்டான்னு வெட்டி விட்டு இருந்தாலும் இங்க வராம நீ அங்கனே இருந்து பொழைச்சிருப்ப போல. எல்லா தப்பு ஏமலத்தான் இருக்கு. காலம் கடந்து இப்பதான் எனக்கு புத்தியில உரைக்குது பாரு. இனி மட்டும் நீ பேசுற பேச்சுல நான் அமைதியா வாய முடிக்க இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஒழுங்கு மாதிரி மாப்பிளுக்கு போன பட்டு கொடு, நானே பேசுதேன். நீ ஒண்ணு பேசி கிளிக்க வேணாம். ஏற்கனவே போன் பண்ணதுக்கு கையெழுத்து போட இதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி டெட் பண்ண கட் பண்ணி விட்டாரு. நீ போன பண்ணி இப்ப பண்ணி கொடு, நானே பேசுதேன். எப்படியோ எங்க மாதிரி இடி மாதிரிலாம் ஊது. அப்போ கண்ணத்துல என்னமா வலிக்குது சாமி. இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம தான் போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் போன் பண்ணிட்டே இருக்கா? ஒருவேளை கையெழுத்து போட்டுட்டேன்னு சொல்றதுக்காண்டி போன் பண்ணிருப்பாளோ? ஹலோ மாப்ள, நான் தான் மாப்ள, உங்க அத்தை பேசுறேன். என்ன இந்த பொம்பளை பேசுது? ஒருவேளை அவ பேசினா நம்ம ஒத்துக்க மாட்டோம்னா அவங்க அம்மா வச்சு காரியத்தை சாதிக்கிறதுக்கு பாக்குறாளோ? எது வந்தாலும் இன்னைக்கு விட்டுற கூடாது. ஹலோ மாப்ள, கேக்குதுங்களா? என்ன உங்க கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, போன வைக்க. என்ன மாப்ள இப்படி பேசுறீங்க? என் மகளுக்காண்டி பாக்காதீங்க, உங்க மகளுக்காண்டி யோசனை பண்ணுங்க மாப்ள. என் மகளுக்காண்டி யோசனை பண்ணிட்டியா? இப்படி ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க. உங்க மகள் இருந்தாலே என் மகன் நிம்மதியா வாழ மாட்டா. அவளுக்கு நல்ல குடும்பம் வராது. அப்படி என்னத்த பண்ணிட்ட என் மகன்? சொல்லுங்க மாப்ள. ஏதோ குடும்பம் இருந்தா சண்டை சத்திர வரதானே செய்யும். சமாதானம் ஏற்படுத்தனே குடும்பம் நல்லபடியா போகும். இப்படி சண்டை பிடிச்சி நான் முடிச்சு மேலுக்கு 3 காலன்னு சொன்னா என்ன அர்த்தம் மாப்ள? முதல்ல நீங்க பேசாதீங்க. நீங்களே ஒழுங்கு கிடையாது. நீங்க உங்க மகளை சொல்றீங்களோ? உங்க மகனை மருமகள் பேர பிள்ளைகளை எல்லாத்தையும் வீட்டு விட்டு ஓட்டி விட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல உட்காந்து கிடைக்கீங்களே, நீங்க ஏன் பேச மாட்டீங்க? நீங்க பண்ண செய்யற உங்களுக்கு ஒரு நாளும் தப்பா தெரியாது. தெரிஞ்சிருந்தா அது தப்பு என்னைக்கும் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துருப்பீங்க. ஆனா இன்ன வரைக்கும் நீங்க தப்பு உணராம தானே கிடைக்கீங்க. உங்களை மாதிரி தான் கிடக்க உங்க மகளும். பாருங்க, நான் விவாகரத்து பண்ணு முடிவு பண்ணதுதான். இதுல எந்த முடிவும் நான் மாத்துறதா இல்ல. ஒழுங்கா கையெழுத்து போட்டு கிளம்பி போக சொல்லுங்க. அம்பிட்டு சொல்ல முடியும். போன வைக்க. இதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. என்ன முகம் தொங்கிருச்சு? மிலிட்ரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுச்சோ? தேவைதான் இந்த அம்மாவுக்கு. சொன்ன பேச்சு கேட்காம என்ன அடிச்சல. இப்ப நல்லா என் புருஷன் இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டுருப்பாரு. ஓத அதான் மூஞ்சி தொங்கி போச்சு போல. இந்தா இப்படி போனேன். அத்தனை முறை சொன்னேன் வேண்டாம் வேண்டாம். என் பேசி எங்கேயாவது கேட்டுச்சா? இப்ப பாரு, அவங்க கேட்க வேண்டிய கேள்வியில கேட்ட உடனே வாயும் காதையும் பொத்திக்கிட்டு போறது பாரு. தேவைதான் இந்த தாய்க்கிழக்கு. மதி கொழுது வாங்க அத்தை.
என்ன மாதிரி வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டியா? ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்டு, ஆதார் கார்டு, அப்புறமாட்டிக்கு ஃபோட்டோ எல்லாமே எடுத்து வச்சுக்க. சரியா? இது இல்லை அதில் வரப்போகுது, எல்லா ஃபைலும் எடுத்து வச்சுக்க. எடுத்து வச்சுட்டாத்த, அதான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டாத்த. சரிம்மா, அப்போ போகலாம்ல? போகலாத்த. சரிம்மா, போவோம். ஆமாண்டா ராமசாமி, வந்து 2 நாள் ஆகுது. பின்ன இருக்காத பின்னே கொள்ளு பேர பிறக்க போறான்ல. கொஞ்ச நாள் இருந்துட்டு வாரேன். இப்பவே நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? ஆமா ஆமா, இன்னும் ஒரு 10 நாளாவது இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். பாப்போம். அங்கே அதிகளுக்கு இப்போ எந்த வேலையும் இல்லை. சரிடா, நான் அங்கே வந்த உடனே போன் அடிக்கேன். சரி, ஒன்று பார்த்துக்க வச்சுட்டுமா? சரி மாமா. சொல்லுமா. மாமா, நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் மாமா. ஆஸ்பத்திரியா? என்னம்மா என்னாச்சு? உடனே தான் முடியலையா? என் மடி மறிக்கொழுந்து சின்னமா போல. உனக்கு உடம்புல சுகம் தானே? எனக்கு ஒன்றும் இல்லை தாத்தா, நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ பத்திராதீங்க மாமா, இது ஒன்றும் இல்லை பார்த்துக்கிய. மாசமானா எல்லா பொண்ணுங்களும் போய் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாவுலா, அந்த நம்பர் வச்சு தான் குழந்தை போனதுக்கு அப்புறமா சர்டிஃபிகேட் வாங்க முடியா? ஓ அப்படியா? ஆமாம் அம்மா, மாதம் கவர்மெண்ட்டில் செக்அப் பண்ணணும். என்னதான் நம்ம ப்ரைவேட்டில் பார்த்தாலும் கவர்மெண்ட்டில் போய் செக்அப் கொடுத்துட்டு அங்கேயே ஒரு நோட்டு பார்த்து மாதம் போய் பார்க்கணும். எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாவுலா, பிளட் டெஸ்ட்டு, அப்போ குளுக்கோஸ் டெஸ்ட்னு எடுப்பாங்க. அங்கேயே வந்து நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்க கொடுப்பாவுல நம்பரு, அதை வச்சு தான் குழந்தைக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். இதெல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணுவாங்க. அதே நான் மாதிரி குழந்தை கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியா? எனக்கு தெரியாதுல்ல. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சாப்பிட்டியலா? சாப்பிட்டோம் மாமா, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரிங்களா? அவர்கிட்ட வந்தால் சொல்லிடுங்க. சரி மணி, போ, நான் பார்த்துக்கிறேன். யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. நீங்க இருங்க மாமா, நான் போய் பார்க்குறேன். எம்மாடி சின்ன பண்ண ஆஸ்பத்திரியில என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் கேட்டுக்கிய. நீ பாட்டுக்கு அமைதியா இருந்துடாது. அவங்க சொல்றத நல்லபடியா கேட்டு நடந்துக்கணும். சரியா? சரிங்க தாத்தா, அதான் அத்தை கூட வருவாங்கல்ல, நான் கேட்கல கூட அவங்களே கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆமாமா, உன் அத்தைக்கு குழந்தைலாம் அம்பிட்டு பிரியும். என்ன பண்றது, கடவுள் தான் அவளுக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கல. போற வரவுகளை இவ்வளவு பியாச்சு எல்லாத்தையும் காதுல வாங்கி சகிச்சுக்கிட்டு காலமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எங்கிருந்து குழந்தைன்ற கதியாகி போச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் ரொம்ப குசி ஆயிட்டாவில்ல. அதே அவனை உள்ளங்கள் வச்சு தாங்குற பத்துக்க. ஆமா தாத்தா, அத்தை என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. எங்க அம்மா என்ன கூட இப்படி எல்லாம் பாத்துப்பாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அதான் என் மர்ம குணமே. அவளுக்கு அன்புதான் காட்ட தெரியுமா தவிர வாய் கூட அதிகமா பேச தெரியாது. நீயும் அவளை பார்த்து அதே மாதிரி நடந்துக்கணும். பாத்துக்க, அவளுக்கு அடுத்து இந்த குடும்பத்தை ஆள போறது நீ தானே. என்னம்மா யாரு அது வந்து மாமா, அது என்னம்மா யாரு யாரு இவரு? மாமா, அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவர் தான் மரிக்கலந்தோட அப்பா. ஓ அப்படியா? என்ன சம்மந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெரிய சம்மந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. அவரு வெளியே போயிருக்காரு, மணி வந்து ஆபீஸ்க்கு போயிருக்கா, இன்னும் வரல. நல்லா இருக்கும், வாங்க உட்காருங்க. ஏன் இருக்கீங்க? மாடி மணி குழந்தை எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கியம்மா? உங்களை யாருக்கு வர சொன்னா? ஒழுங்கு மட்டும் இங்கிருந்து போங்க. என்னம்மா சின்ன மர்மோல வீட்டுக்கு வந்தவங்கள போட்டு வெளியே போக சொல்லுது. இருந்தாலும் உங்க அப்பா இல்லையா? யாருக்கு யார் அப்பா? இவர் ஒண்ணு எனக்கு அப்பா கிடையாது. இவர் வரவே வேணாம் தானே நான் ஒதுங்கி இருக்கேன். அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு? நான் பாருங்க, ஒழுங்கு மட்டும் வெளியே போக சொல்லிட்டேன். என்னம்மா மணி குழந்தை இப்படி பேசுது? எனக்கு மன்னிப்பே கிடையாதம்மா. மன்னிக்கிற அளவுக்கு நீங்க ஒன்னும் சாதாரண தப்பு பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. உங்க கூட பேசுறதுக்கு, உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. உங்களை யார் இங்க வர சொன்னது? மரியாதை வெளியே போயிட்டு சொல்லிட்டேன். மரிக்குழந்தை அத்தை போற, தயவு செஞ்சு யாரும் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அம்மிட்டு தான் சொல்லுவேன். இந்த பாருங்க, மரியாதை வெளியே போக சொல்லிட்டேன். வேணாம்மா வேணாம். வகுத்துல குழந்தை வச்சிருக்கிற புள்ள இப்படி கோவப்படக்கூடாது பத்துக்க. உனக்கு என்ன, நான் வெளியே போகணும் அப்படி தானே போற கண்டு. நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் பத்துக்க. நீ மாசமா இருக்கிற செய்தி கேட்டோடனே மனசுல எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு தெரியுமா? அடுத்த நிமிஷம் முன்னே வந்து பார்க்கணும் தான் நினைச்சேன். ஆனா நீ கோவத்துல அப்போதைக்கு முன்னே வந்து நீ எதுவும் கஷ்டப்படுத்தி கூடாதே நான் வராம இருந்தேன். வகுத்துல பிள்ளை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது பத்துக்க. நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இன்னொரு முறை என் இதுல வர வேலை வச்சுக்காதீங்க. சரிம்மா, சரி. உன்னைய பார்க்கணும் தான் வந்தேன், பார்த்துட்டேன். என்ன போறேன். இங்கிருந்து உனக்கு கோவத்தை கிளப்ப விருப்பம் பார்த்துக்க. சம்மதியம்மா, பிள்ளைய பத்திரம் பார்த்து கொடுக்க. இந்தாங்க பழம் வாங்கிட்டு வந்து என் அவளுக்கு அப்பப்போ ஜூஸ் போட்டு கொடுக்க. நல்ல நீர் ஆதாரமா குடிக்க. நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் சாப்பிடணும், எனக்கு அந்த அவசியமும் கிடையாது. என் அத்தை, மாமா, என் வீட்டுக்காரரு எல்லாரும் எனக்கு பழம் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எடுத்துட்டு போக இங்க இருந்து. நீங்க வந்து வாங்கிட்டு வந்து பழத்தை சாப்பிட்றதோ பாயசம் சாப்பிட்றது ஒண்ணுதான். ஏமா சின்ன மரம்ல என்னம்மா இப்படி எல்லாம் பேசுத? எதிரியா இருந்தாலும் நம்ம வீட்டு வாசப்படி மதிச்சா வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் பாத்துக்க. தாத்தா போதும் தாத்தா, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவேன். ஐயோ வேணாம்மா வேணாம், நானே வெளியே போயிடுறேன். பாய் வயிறுமா இருக்கிற பிள்ளை வேண்டாம்மா. நீ எங்க வெளியே போகாதுமா. அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிடாது கண்ணு. உனக்கு என்னன்னா வரக்கூடாது அப்படி தானே போறேன். தயவு செஞ்சு நீ எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதுமா.
உடம்பு பார்த்துக்க மாதிரி கொள்ளுது. என்னைக்காச்சும் இந்த அப்பாவை மன்னிக்கணும்னு நினைப்பு இருந்தா மன்னிச்சிடுமா. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்புக்கு அது கேட்கறத விட்டு எனக்கு வேற எதுவும் சொல்றது எனக்கு தெரியல. முடிஞ்ச என்னையும் மன்னிச்சிடுமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய மகன் உத்தம மாதிரி பேச வேண்டியது. என்னம்மா சின்ன மருமகள் இப்படி பண்ணிவிட்டேன்? என்னதான் கோவம் வந்தாலும் இப்படியே பேசுவேன்? வயசான காலத்துல பாவம் மனசு எப்படி உடச்சு போற பாரா இருப்பாரு. பெத்த பிள்ளை மாசமா இருக்கணும்னு தெரிஞ்ச உடனே யாரா இருந்தாலும் சந்தோஷப்படத்தானே செய்வாங்க. அந்த சந்தோஷம் தானே உடனே பார்க்க வந்திருக்காரு. நீ பாசமா ஒரு 4 வார்த்தை பேசுறதுனாலும் பரவாயில்ல, இப்படி மூஞ்சில எடுத்த மாதிரியே பேசுவா சொல்லு பாப்பா. ஆமாம்மா, இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. பாவம் அந்த மனசே எவ்வளவு ஆசையா வந்திருப்பாரு. நம்ம மகளை பார்க்கணும், மக வயிற்றுல பேர பிள்ளைய பார்க்கணும்னு எல்லாருக்கும் நினைப்பு இருக்க தானே செய்யும். இப்படி பேசிருக்க கூடாது கண்ணே. போதாத்த தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நான் சொன்னதுயா, நான் அப்புறம் இந்த வீட்டை விட்டு எங்கன்னா போயிடுவோம் பார்த்துக்கிடுங்க. அவர் பண்ணதுல உங்களுக்கு தெரியும்ல, உங்களை பத்தி வரைக்கும் அது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா என்னால அது சகிக்க முடியாத விஷயம். இத்தனை வருஷமா இன்னொரு ஃபேமிலி இருக்கிறதே மறைச்சிருவது தானே அவரு. அந்த ஃபேமிலியோட அவர் சந்தோஷமா இருந்துக்கிட்டோம். நான் வேண்டாத மகளாவே வெறுப்பான மகளாவே இருந்துக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேல அவரை பத்தி என்கிட்ட யாரும் எதுவும் பேசாதீங்க, அவ்வளோதியா. அந்த ஆளு பேட்டை கேட்டுக்கிட்டே கடுப்பாகுது. சே டென்ஷன் எடுத்துக்கிட்டு. அத்தை இன்னொரு நாள் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். இப்போ இதுக்கு நான் எங்கேயும் வரல. என்னம்மா இந்த பொண்ணு இப்படி பேசுது? ஆமா மாமா, அவ கோவம் அப்படி. அவங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் தானே பெருசு. இதில் நாம் என்ன சொல்ல முடியும்? அப்பா பொண்ணு அவங்க உறவு கடையில் இருக்கிறது அவங்களே பேசி முடிச்சுக்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது சப்போர்ட்டாக தானே பேச முடியும். இதுக்கு மேலே நம்ம தலையிறதுக்கு ஒன்றும் இல்லை, விடுங்க, எல்லாம் சரியாயிடும். நம்ம இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பேச போய் அப்புறம் அவள் கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டோன்னா என்ன பண்ணுறது? குழந்தை உண்டான நேரம் நம்ம எதுவும் பேசி கோவப்படுத்தக்கூடாது. என்னமோம்மா பாவம், அந்த மனுஷனை பார்த்தாலே பாவமா இருக்கியே. இன்னொரு கல்யாணம் பண்ணது தப்பா? அது அவர் யாருக்கும் சொல்லாமல பண்ணியிருக்காரு, அது தப்பு தானே. என்னவோ பாவம், மனசு உடஞ்சு போயிட்டாரு மனுஷன். சண்டை போடுற வயசா இது? இருக்கிற காலம் நிம்மதியா போகட்டும்னு நினைக்கிற வயசு இது. என்னமோ நான் ரூமுக்கு போறேன். சரிங்க மாமா, ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க. சரிம்மா, அந்த பிள்ளைதான் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சே. இன்னொரு நாள் போய்க்கலாம். நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. அந்த பிள்ளைய சும்மா போய் எதுவும் கேட்டுட்டு கிடக்காத, அப்புறம் இன்னும் கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிரு போகுது. சரிங்க மாமா. பாவம் இந்த மனசே, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே முன்னாடியே வர வேண்டாம்னு சொன்னோம். ஆனால் எங்கே கேட்டாரு? மக மேலே இருக்கிற பாசத்துலையோ பேர பிள்ளைங்க வரப்போகிற சந்தோஷத்துலையும் பார்க்கலான்னு வந்துவிட்டாரு. இப்போ பேசுகிற பேச்சுக்கு மனசு ஒழிஞ்சு போகிறாரு. என்னமோ